தாவேக ஆட்சிக்கு வந்து மூடப்பட்டதாக அறிவிச்ச பிறகு இந்த குவாரியே செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ரெண்டாவது ஏதாவது ஒரு ரெண்டாவது குவாரியில இவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குமா? இந்த மாதிரி இப்ப சாட்டை திருமணன் வந்து இந்த குவாரி கோபால்சாமி ப்ளூ மெட்டல் குவாரி வந்து ரெண்டாயிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காது. உண்மையா இல்லை? இப்ப குவாரி என்ன கண்டிஷன் எல்லாம் கிடையாது, குவாரி மூடிதானே கிடையாது. இங்க உள்ள லோக்கல்ல உள்ள ஒரு இந்த குவாரிக்கு ஆகாதவங்க இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இது எப்பேற்பட்ட ஒரு அவதூறு, ஒரு பொய்யான அவதூறா சாட்டை திருமணம் முன் வச்சிருக்காரு. ரெண்டாயிட்டு இருக்க குவாரியில இவ்வளவு தண்ணி எப்படியாவது நிக்குமா? எங்கேயாவது எந்த குவாரியில இப்படி நிக்குமா? இது வந்து பல மாதங்களாவே பூட்டி இருக்க குவாரி, அதனாலதான் இவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது. மக்கள் வந்து இது வந்து புரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க தாவேக ஆட்சிக்கு எதிராக பரப்பக்கூடிய அவதூறு இது. அதுக்குதான் ஸ்பாட்லயே வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு லைவா காமிக்கிறோம். என்ன தம்பி இங்கிட்ட இருந்து வர்ற, குவாரிக்குள்ள இருந்து வர்ற? வாய்க்காடு இருக்குனே, வாய்க்காடுக்கு உள்ள போயிட்டாங்க. இல்ல அது பாதை, குவாரிக்கான பாதை இல்ல இல்லையா? வாய்க்காடு விவசாயத்துக்கு போயிட்டு வர பாருங்க. விவசாயத்துக்கு போயிட்டு வர பாதையாம இதை யூஸ் பண்றீங்க, அதனாலதான் வண்டி போயிட்டு வருது. அப்போ சரி சரி, மற்றபடி குவாரிலாம் ரெண்டாங்கலையில உள்ள. சரியா, ஓகே ஓகே. இந்த மாதிரி இந்த குவாரி வந்து ரெண்டாயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது ரெண்டாயிருக்கா மூடி இருக்காங்க? இல்ல ரெண்டாங்கலாம் இல்ல, மூடிதான் இருக்கு. பல மாதங்களாவே மூடிதான் இருக்கு. இது ஒரு பொய்யான ஒரு அவதூறு தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வந்து இப்போ இந்த திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ அமைச்சராக இருக்க நிர்மல்குமார் மேலேயும் ஒரு அவதூறு பரப்பியிருக்காங்க. அவர் ஆனால் இந்த தொகுதிக்கு ரொம்ப சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் 4ஆம் தேதி ஜெயிச்ச உடனே குவாரியை மூடிடுவோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி மூடிட்டாரா? அதே மாதிரி குவாரி மூடிட்டாங்க. அதே மாதிரி குவாரி எல்லாம் எந்த ரன் ஆகலை, சொன்ன மாதிரி மூடிட்டாரு. நிர்மல்குமார் சொன்ன மாதிரி நிர்மல்குமார் சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. ஆனால் இப்போ சாட்டை துறைமுறை இது மாதிரி போன்ற இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க. இந்த மாதிரி ரெண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இங்கே பார்க்க போகிறதில்ல நேரடியாக. எங்களுக்கு தான் தெரியும் கிராமத்தில் என்ன நினைக்குது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுக்கு தெரியும், அமைச்சருக்கும் தெரியும், இப்போ ஒரு அண்ணாகலைன்றதும் தெரியும், கிராமத்துக்கும் தெரியும். அன்னைக்கிலேருந்து வேட்டு போடலை, எந்த இதுவும் உள்ள வேலை இல்லை அவ்வளோதான். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டோம். இதுதான் ரியாலிட்டி. ஆக்சுவலாக இங்கே வந்து எந்த கல்குவார் என்னால பல மாதம் பூட்டி கிடக்கு. அதனால தான் அங்கே வந்து தண்ணிலாம் தேங்கி இருக்கு. இது வந்து முழுக்க அமைச்சர்கள் மேலையும் தாவேக ஆட்சியின் மேலையும் ஒரு அவதூறு பரப்புற வேலையை தான் சாட்டை திருமணம் வந்து பண்ணியிருக்காரு.